ஆதி குணசேகரன் ஜனனியை கொலை பண்ணுற அளவுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக வந்து எதிர்பார்க்கலங்க. இப்போ எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் பயங்கரமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க. அந்த விஷயத்தினால ஜனனிக்கு உயிருக்கு ஆபத்தே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆதி குணசேகரன் இவ்வளோ நாள் வரைக்கும் தான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை வந்து போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ அந்த வேஷம் எல்லாத்தையுமே வந்து கலைக்க போறாரு. எதுக்காக அப்படின்னா ஜனனி வந்து எப்படியாவது அந்த ஆளை உள்ளத்துக்கே போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆள் என்னதான் வந்து ஃப்ராடத்தனம் பண்ணாலும் சரியா எந்த விஷயத்துக்குமே ஜனனி கொஞ்சம் கூட வந்து புடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் எப்படியாவது அந்த ஆளை உள்ள தூக்கி விடாம நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஜனனி கூட சேர்ந்து சக்தியும் இந்த பக்கம் தர்ஷினி எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே வந்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதரவாக வந்து எக்ஸ் கலெக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வக்கீல் மேம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த ஆதி குணசேகரனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே வந்து தெரியல. அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான். வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வச்சு பேச வைக்கிறான். ஈஸ்வரி அவளுக்கு எதிராக திருப்பி விடுறான். என்ன விஷயம் நடந்தாலுமே ஜனனி அது எதையுமே வந்து கண்டுக்காம தன்னோட வேலை என்னவோ அதை மட்டுமே பார்த்து ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தர்ஷனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணக்கூடிய அதே டேட்டில் தான் வந்து ஆதி குணசேகரனுக்கான ஹியரிங் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 22ஆம் தேதி. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அன்னைக்கு தான் வந்து தர்ஷனோட கல்யாணத்தை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சக்தியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்போ எங்களுக்கு கல்யாணம்லாம் வந்து முக்கியம் கிடையாது, இந்த கேஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் முழு மூச்சாக பண்ணத்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால கதிர் ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. உன் பொண்டாட்டி இப்படிலாம் ஏற்றி விட்டு தானே நீ இந்த அளவுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வேணால் மறந்துருக்கலாம், இல்லை மறந்த மாதிரி நடிக்கலாம், அதுக்காக நாங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நாங்கள் அப்படியே ஞாபகம் வச்சு தான் இருக்கோம். ஒரு சில பேருக்கு அது மறந்துருக்கலாம், அதுக்காக நாங்களும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஜனனியும் வந்து அப்படியே நைஸாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை வந்து சொல்கிற மாதிரியே வந்து சொல்கிறாங்க. இதனால் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஜனனியவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தான் புருஷனை இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் ஜனனி நிற்கிறதுனால ஈஸ்வரிக்கு அதனால பயங்கரமாக வந்து கோபம் வருது. நம்ம புருஷன் வந்து எந்த தப்பும் பண்ணலையே, அவர் ரொம்ப நல்லவராக தானே இருக்காரு, எதுக்காக இந்த ஜனனி வந்து இப்படி வந்து அவர் ஜெயிலில் தூக்கி போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலாக நிற்கிறா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வர வர ஜனனியை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கேஸ் வரும்போது நிச்சயமாக வந்து ஜனனிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும், ஆதி குணசேகரன் சும்மாவே இருக்க மாட்டா அப்படிங்கிறத நினச்சிட்டு ரெண்டு பேருமே இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது, எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு போயிட்டு நம்ம தலைமறைவாக இப்போதைக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. இதனால சக்தி ஜனனி ரெண்டு பேருமே வந்து அந்த வீட்டை விட்டு வந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் கேஸ் 22ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து ஆதி குணசேகரன் கோயிலில் இருக்கும்போது கதிர் நானும் ரெண்டு பேருமே போயிட்டு அவனை பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஆதி குணசேகரன் நம்ம நல்லவன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம் வந்து போதும், இதுக்கப்புறம் என்னோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து ஆதி குணசேகரன் சொல்கிறா, இங்கே பாரு தம்பிகளா, நான் வந்து இருக்கணும் இந்த வீட்டில், நான் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜனனி உயிரோடு இருக்கவே கூடாது. இவ்வளோ நாள் வரைக்கும் அவள் வந்து மாசமாக இருக்கா, சரி போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறமா அவளை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அந்த ஜனனி கோர்ட்டு பக்கமே வந்து வரக்கூடாது, அவள் உயிரோட இருந்தால் தானே என்னை வந்து உள்ள தூக்கி போடுவா, அவள் உயிரோடையே இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி குணசேகரன் தன்னோட ஒரு கேவலமான முகத்தை வந்து காட்ட ஆரம்பிக்க போகிறாரு. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கதிரும் வந்து கண்டிப்பாக நீ சொல்கிறது தான் வந்து நடக்கணும், அந்த ஜனனி இருக்கிற வரைக்கும் நம்மளால் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவும் முடியாது, நம்மளை எதிர்த்து நிறைய விஷயங்கள் அவள் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் நாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் விருப்பம் கிடையாது. ஏன்னா ஜனனி நம்ம வீட்டு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட வந்து பேசி வேணால் பார்க்கலாம்னே அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் சொல்கிறாரு. ஆனால் கதிர் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லைண்ணே, இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறத பற்றிலாம் நீங்கள் கேட்காதீங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவள் கேட்குற மைண்ட் செட்டில் கிடையாது, எப்படியாவது உங்களை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுல அவள் குறியாக இருக்கா, அவகிட்ட போய் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுண்ணே, நீங்கள் சொல்கிறது தான் சரி, அவளை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வேகமாக வந்து போயிடுறாரு. ஆனால் நாணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனசு வரமாட்டேங்குது ஜனனியை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதிவதனை கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. என் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து வெளியாளுக்கு தெரிஞ்சிருது,
அதனால அது ரொம்ப ரிஸ்க். நீங்கள் வேறு எங்கேயாவது சேஃப்டியான இடத்துல போயிட்டு தங்குறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா வக்கீலோட ஹஸ்பண்ட், அதாவது மதுபாலாவோட ஹஸ்பண்ட் வந்து வராரு. ஸோ வந்தோடனே வந்து நீங்கள் 2 பேருமே ரொம்பவே சேஃபாக தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் என்கிட்ட இருக்குது, நான் அதை காட்ட போகிறேன், நீங்கள் 2 பேரும் தைரியமாக அங்கே வந்து தங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இதனால அவங்க 2 பேருமே நம்பி பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுபாலா பார்த்தீங்கன்னா இங்கே ஆதி குணசேகரன் வீட்டுக்கு வந்து ஒரு எதிராளி மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க 2 பேரும் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட இங்கே ஈஸ்வரி வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. ஈஸ்வரி மட்டும் கிடையாது, இங்கே ரேணுகா, அதுக்கப்புறம் நந்தினி அவங்க கூட வந்து கோவப்படுறாங்க. எதுக்கு வந்து போயும் அவள் வீட்டில் போயிட்டு இவங்க 2 பேருமே வந்து தங்கணும்? ஜனனி பண்ணுற எந்த விஷயமுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது நந்தினி. எதுக்காக அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி என்னதான் அவளுக்கு இந்த குடும்பத்து மேலே அவ்வளோ கோவம்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே வந்து தெரியல. அப்படியே அமைதியாக வந்து நின்று கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருமே வந்து கெஸ்ட் ஹவுஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து மதுபாலோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. இங்கே நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கலாம், தாராளமாக இங்கே 2 பேரும் தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா ஜனனி, சக்தி 2 பேரையுமே அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்க வைக்க சொன்னதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராவணன் தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து மதுபாலோட ஹஸ்பண்ட் வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே தங்க வச்சுட்டு உடனே இவர் பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அவங்க 2 பேரையும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக தங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வச்சுட்டு போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் கூட இருக்கிறவர் வந்து என்ன தம்பி, என்ன கேம் ப்ளே பண்ண போறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னண்ணே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? ஜனனிக்கும் சக்திக்கும் பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தான் அந்த ஆதி குணசேகரன். ஆனால் அவங்க 2 பேருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இருக்கான், அதுதான் இந்த ராவணன். அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரி மூலமாக எவ்வளோ படாத பாடு பட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இனிமே தான் வந்து தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் சக்திக்கும் ஜனனிக்கும் ஒரு பயங்கரமான பாடத்தை நான் புகட்ட போகிறேன். அதனால பாதிக்கப்படுறது அவங்க 2 பேரும் கிடையாது, ஆதி குணசேகரன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய பிளான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராவணன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இதனால நிச்சயமாக வந்து ஜனனிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஜனனியை ஒன்று கொலை பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அவளை கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து 2 விதமான பிளான் வந்து போட்டு வச்சுருப்பாரு. ஸோ அந்த பிளானை எப்படியாவது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கதிர் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். நானும் வந்து எவ்வளோதான் சொல்லணும்னு ட்ரை பண்ணாலுமே அவர் சொல்கிற எதையுமே கதிர் வந்து கேட்காம அவன் இஷ்டத்துக்கு தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக ஜனனியோட உயிருக்கு ஆபத்து இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஜனனி வந்து இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இழுத்து வச்சுருக்காங்க. அதனால அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் வந்து காட்ட போகிறாங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.